தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிப்பதில் பாஜகவினர் மாற்றுக் கட்சியினரிடையே மோதல் போக்கு நிலவியது. சேலத்தில் அம்பேத்கர் சிலைக்கு பாஜகவினர் மாவட்ட தலைவர் சசிகுமார் தலைமையில் மாலை அணிவிக்க வந்தனர். அப்போது ஏற்கனவே மரியாதை செலுத்திக் கொண்டிருந்த தமிழ்நாடு இளைஞரணி இயக்கத்தினர் பாஜக மற்றும் RSSக்கு எதிராக ஆபாச வார்த்தைகளுடன் கோஷங்களை எழுப்பினர். இதனால் இரு தரப்பினர் இடையே மோதல் ஏற்படும் சூழல் நிலவியது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் அம்பேத்கர் சிலைக்கு திமுகவை சேர்ந்த சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியனும் பாஜக மாவட்ட தலைவர் பாலசுந்தரமும் தம் கட்சியினருடன் மாலை அணிவிக்க வந்தனர். அப்போது பாஜகவினர் முதலில் மாலை அணிவித்ததால் அவர்களை எப்படி அனுமதிக்கலாம் என்று திமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் இரு தரப்பினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து போலீசார் பாஜகவினரை அங்கிருந்து மாற்று இடத்திற்கு அழைத்து சென்றனர். மதுரையில் அவுட் போஸ்ட் பகுதியில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்த வழக்கறிஞர்கள் பாஜகவினருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். அப்போது பாஜகவினரும் மாலை அணிவிக்க வந்ததால் இரு தரப்பினருக்கும் மாறி மாறி கோஷங்களை எழுப்பினர். மேலும் பாஜகவினர் சாலை மறியலிலும் ஈடுபட்டதால் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி கலைத்தனர். அப்போது வழக்கறிஞர்கள் பாஜகவினருக்கு ஆதரவாக தல்லாக்குளம் உதவி ஆணையர் ராஜேஷ் செயல்படுவதாகவும் அவரை பணியிட நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் முழக்கமிட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் பாஜகவினரை இருதரப்பாக பிரிந்து அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்தது உட்கட்சி பூசலை அம்பலப்படுத்தியுள்ளது. வடக்கு மாவட்ட பாஜக தலைவர் வெங்கடேசனும் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் ஏழுமலையும் தனித்தனியாக வந்து மாலை அணிவித்து இனிப்பு வழங்கினர். பாஜகவினர் இரு பிரிவாக வந்தது உட்கட்சியினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. பாஜக புதிய மாவட்ட தலைவர் அறிவித்ததில் இருந்தே திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட பாஜகவில் உட்கட்சி பூசல் தொடங்கியதாக கூறப்படுகிறது.